வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவு ரிஷப லக்ன அன்பர்களுக்கு. ரிஷபம் அப்படின்னாலே உழைப்பு 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 மற்றும் பாசத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய நபர்கள். இந்த பதிவில் செவ்வாய் கிரகமானது தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய 18 நாட்களுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை தரும்? ஏனென்றால் ஒரு கிரகம் சொந்த நட்சத்திரத்தில் வலுப்பெறும்போது அது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்தினுடைய பவரை அதிகப்படுத்தி கொடுக்கும். அதனால் நமக்கு வளர்ச்சிகள் கிடைக்கும். இப்போ செவ்வாய் கிரகம் நமக்கு 9ஆம் வீட்டில் இருக்கு. அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் மகர ராசியில இருக்கு 9ஆம் இடத்துல. அவிட்ட நட்சத்திரம் 3, 4 பாதங்கள் கும்பராசியில இருக்கு 10ஆம் இடத்துல. அப்ப இந்த 9, 10 அப்படிங்கிறது ஒரு காம்பினேஷனா வேலை செய்யும். இந்த 18 நாட்கள் அப்படின்னு எடுக்கும் பொழுது முதல் 9 நாட்கள் வேணும் நமக்கு பிரிச்சுக்கலாம். 9ஆம் பாவத்தினுடைய பலனை செய்யும், அதுக்கப்புறம் 10ஆம் பாவத்தினுடைய பலனை செய்யும். இந்த 9ஆம் பாவம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு இறையருளை குறிக்கிறது. பூர்வ புண்ணிய பூர்வீகம்னெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? பூர்வீக சொத்து, தந்தை வர்க்கம், நமக்கு பாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். இறையருள் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஸ்தானத்துல செவ்வாய் பலம் பெறும் பொழுது ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை அடையறதுக்கு இந்த 18 நாட்கள் வழி செய்கிறது. அதாவது மார்ச் 7 முதல் மார்ச் 24 வரை செவ்வாய் பயணிக்கிறாரு. இந்த 18 நாட்களை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதாவது முதல் இந்த 9 நாட்கள்ல திட்டமிடுதல், மார்க்கெட்டிங், இது மாதிரி விஷயங்களுக்கும், 2வது 9 நாட்கள்ல தொழில் பலம் பெருகுவதற்கும், அதாவது ட்ரேடிங், மேனுஃபேக்சரிங், இதுக்கெல்லாம் வளர்ச்சி பண்றதாகவும் இருக்கும். அதே நேரத்தில் செவ்வாய் கிரகம் என்பது பூமிக்காரகன். பூமிக்காரகன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸு, ஸ்பேர் பார்ட்ஸு, கருவிகள் இதையெல்லாம் செய்யக்கூடியது. கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸு மற்றும் ஹார்ட் ஒர்க் பண்ணுற அத்தனை விஷயத்தையும் குறிக்கிறோம். அதே போல் காவல்துறை, இராணுவம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது. இப்போ நமக்கு இயல்பாகவே உங்களுக்கு ரிஷப லக்கணத்தில் புள்ளி சம்பந்தப்பட்ட விஷயம், அதாவது லக்கண புள்ளிங்கிறது கொஞ்சம் கடைசியில் இருந்தது அப்படின்னா அப்போ உங்களுக்கு கும்பத்தில் 10ஆம் வீட்டில் எப்படி புள்ளி விழுகுதுன்னு பார்க்கணும். இப்போ ரிஷப லக்கணத்தில் உங்களுக்கு கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள் அப்படிங்கிறது அந்த 3 பாதத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் நமக்கு லக்னம் விழுகும். அதே 10ஆம் இடத்துல செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்கிறது அல்லவா? அப்ப நீங்க செவ்வாயினுடைய தொழில் பலத்தை பெற்றிருப்பீர்கள்னு அர்த்தம். அதாவது ரிஷப லக்னம் ஆரம்பத்துல பிறக்கிறவங்களுக்கு செவ்வாய் தான் தொழில் கிரகமாக உங்க ஜாதகத்துல வலுப்பெறும்னு அர்த்தம். அதை நீங்க டீப்பா செயல்படுத்த அது சார்ந்த துறையில, அது சார்ந்த தொழில நீங்க ரொம்ப ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இப்ப அந்த செவ்வாய் சொந்த நட்சத்திரத்துல சுயசாரத்துல பலம் பெறும் பொழுது அந்த பாக்கியம் முதல்ல கிடைக்கும். அதாவது இறையருள் முதல்ல கிடைக்கும். அதே போல நமக்கு புதிதான உறவுகள், பழக்கமான உறவுகள், பிரியமான உறவுகள், இதுல எல்லாம் மகிழ்ச்சி உண்டாகும். அதுல மன திருப்தி உண்டாகும். அதுபோல தந்தை வர்க்கம், பூர்வீகம், குலதெய்வம், இது சார்ந்த விஷயங்கள்லையும் நன்மைகள் இருக்கும். வெளிநாடு தொடர்பு, வெளிநாடு படிப்பு, இது சார்ந்த விஷயங்களுக்கும் நன்மைகள் இருக்கும். வெளிநாடுல நம்ம ஒரு படிப்புக்காக போயிட்டு வரலாம் அப்படின்னா அதுக்கு பிளான் பண்றதுக்கு இந்த காலகட்டம் உதவும். அதே போல உங்களுக்கு 9ஆம் பாவத்துல செவ்வாயினுடைய புள்ளி உங்க லக்ன பிரகாரம் விழுந்திருக்கு அப்படின்னாலே நீங்க வெளிநாடு தொடர்புள்ள நபராக இருப்பீர்கள். இப்படியெல்லாம் நம்ம அந்த 9ஆம் இடம் செவ்வாய் பலமா வேலை செய்யும். அதே நேரத்தில் பிற்பகுதியில் உற்பத்தி சார்ந்த துறைகள், இப்போ நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் பண்ணுறீங்க, அப்போ அது பிஸி ஆகிடும். அது ஆர்டர்ஸ் பல்க் ஆர்டர்ஸ் கிடைக்கும், பிஸி ஆகும். நிறைய ஒரு ஒர்க்கு இன்க்ரீஸ் பண்ணி செய்யறதுக்கு உண்டான வளர்ச்சிகள் இங்கே கிடைச்சிடும். அது மட்டும் இல்லை, நமக்கு ஒரு அந்தஸ்து உயர்ந்துடும். அதாவது இப்போ ஒரு வேலையே பார்க்குறோம், அந்த வேலையில் ஒரு மேனேஜ்மெண்ட் மாதிரி நம்மளை வச்சுருக்காங்க. அவங்க நமக்கு ஒரு இன்சார்ஜ் கொடுத்து அது காலம்பரம் பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் பெருசாக அப்ரிசியேஷன் இல்லை சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம்
இந்த 18 நாட்கள்ல அந்த அப்ரிசியேஷன் கிடைச்சி, அதாவது உங்ககிட்ட இவ்வளவு திறமை இருக்கா அப்படின்னு நம்மளை பாராட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதை உருவாக்கி கொடுக்கும். அந்த செவ்வாய் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுக்கும். ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன்களும் கிடைக்கும். திடீர் ப்ரமோஷன், ஒரு பாராட்டுதலோடு கூடிய நமக்கு இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் கிடைக்கும். அப்போ அது 9ஆம் இடமும் 10ஆம் இடமும் தர்ம கர்ம அதிபதி யோகம். அப்போ அப்பேற்பட்ட செவ்வாயினுடைய பலத்தை நீங்கள் அடைய போகிறீங்க. செவ்வாய் வந்து நமக்கு ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுக்கும் அதிபதி, 12ஆம் வீட்டுக்கும் அதிபதி. ஆதிபத்திய ரீதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு 7ஆம் இடம் என்பது நம்ம அன்றாடம் சந்திக்கக்கூடிய நபர்கள், போட்டியாளர்கள், கணவன் மனைவி உறவு, கஸ்டமர் இதையெல்லாம் குறிக்கும். அதே 12ஆம் இடம் என்பது செலவுகளை குறிக்கும். பட் இது வந்து வெளிநாடு வேலை அல்லது வெளிநாடு சார்ந்து நம்ம போய் இயங்குறது, ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறது. 7ஆம் இடம் என்பது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சப்போர்ட்டிவான ஸ்தானம். அப்போ அதுக்கும் வந்து இது வந்து பலப்படுத்தி கொடுக்கும். அந்த மாதிரி இண்டிவிஜுவலாக ஒரு கமிஷன் வகையில் தொழில் செய்கிறோம், கான்ட்ராக்ட் வகையில் ஜாப் ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கும் இது சிறப்பாக இருக்கும். அது போக கணவன் மனைவி உறவு பலப்படும், அதில் வந்து மேன்மைகள் இருக்கும். திருமண காரியங்கள் செய்பவர்களுக்கு திருமண காரியத்துக்கு உண்டான நன்மைகள் நடக்கும். திருமண வரன் பார்க்கறது இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் இந்த நாட்களில் நடக்கும். அது போக குழந்தை பிறப்பு, வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் அல்லது எங்கேயாவது வெளியூர் பிரயாணம் போயிட்டு வரலாம், தீர்த்த யாத்திரை போயிட்டு வரலாம், இந்த மாதிரி காரியங்களுக்கும் இது வந்து சகஜமாக உங்களுக்கு நன்மை தரும். அப்போ மொத்தத்தில் மகிழ்ச்சியையும் கொடுத்து நமக்கு இறையருளையும் கொடுத்து பக்கபலத்தையும் கொடுக்குது. அதாவது ஒரு ப்ரமோஷனில் அப்படிங்கிற ஒரு வளர்ச்சியையும் கொடுக்குது. அதனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு பொன்னான காலகட்டம். இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. இப்போ நமக்கு செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னா 3 இருக்குது. அவிட்டம் 1, மிருகசிரீஷம் 1, சித்திரை 1. இந்த 3 நட்சத்திரமுமே செவ்வாயாக தான் இயங்கும். அதனால் மாதத்தில் 3 நாட்கள் இந்த நட்சத்திரங்கள் வரும்போதெல்லாம் கூட நம்ம செவ்வாயை இயக்கலாம். இந்த நட்சத்திரங்களை இயக்குவதன் மூலம் செவ்வாயை இயக்கலாம். இந்த நட்சத்திரங்களை எப்படி இயக்குவது? இப்போ அவிட்டம் என்றால் வன்னி மரம். வன்னி மரம் இருக்கிற கோவில் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம். வன்னி மரம் கன்று செடி வாங்கி நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். அதே போல் அவிட்டம் என்றால் சிங்கம், சிங்கத்தினுடைய படம் வச்சுக்கலாம். நம்ம தவிட்டு கூட்டம்னு சொல்றது, எண்ணிக்கையில் வந்து நிறைய கவுண்டிங் அப்படிங்கிறது அவிட்டத்தினுடைய தன்மை. அஷ்ட வசுக்களை வணங்குறது, இதெல்லாம் வந்து அவிட்ட நட்சத்திரத்தினுடைய சிம்பல்ஸ். அது மாதிரி மிருகஸ்ரீஷம் அப்படின்னா சாரப்பாம்பு, கோழி, அது வந்து மரத்தில் பார்த்தீங்கன்னா கருங்காலி மரம். இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். அதையெல்லாம் வந்து நம்ம உபயோகப்படுத்தும் பொழுது அதுவும் வந்து நமக்கு அந்த நட்சத்திரமாகவே நன்மைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அவிட்டத்துக்கு வந்து அஷ்டவசுக்கள் மாதிரி மிருகசுரீஷத்திற்கு வந்து சோமாஸ்கந்தர் அப்படின்னு தெய்வம், அந்த தெய்வத்தை வணங்கலாம். அதே போல் சித்திரை நட்சத்திரம் வந்து வெல்வ மரத்தை குறிக்கிறது. சித்திரை நட்சத்திரத்துக்கு பறவை வந்து மரங்கொத்தி பறவையாக வரும். அதே மாதிரி மிருகம் வந்து புலியாக வரும். இதையெல்லாம் வந்து நம்ம படங்களாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சித்திரை அப்படின்னாலே ஜவுளி கடைன்னு அர்த்தம். அந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு வர்றது, கடை வீதிக்கு போயிட்டு வர்றது. பூட்டு சித்திரைக்கு திண்டுக்கல் பூட்டு வந்து அதுவும் ஒரு அறிகுறி. ஸோ இப்படியெல்லாம் நட்சத்திர குறியீடுகளை இயக்குவதன் மூலமும் நீங்கள் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பேஸ் பண்ணி எந்தெந்த கிரகங்களை எப்படி வலுப்படுத்தி கொள்ளலாம் என்றும் நீங்கள் வந்து புரிந்து செயல்படுத்தலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.